ஏலே இலான் மஸ்க்கு என்னையா இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ற? இந்தியால உன் டெஸ்லா காரை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டேன், ஷோரூம் மட்டும் போட்டு சேல் பண்ணுவேன்னு சொன்னியாமா? நாங்களாம் என்ன ஏமாளிங்க அப்படின்னு நெத்தியில பச்சை குத்திட்டா தெரியுறோம். மதன் கௌரி ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ண மட்டும் தெரியுது இல்ல. இந்தியால டாக்ஸ் சிஸ்டம் அதிகமா இருக்கு, அதனால டெஸ்லாவை எங்களால இந்தியால விற்க முடியலன்னு மட்டும் சொல்ல முடியுது இல்ல. ஆனா இப்பதான் இந்தியன் கவர்மெண்ட் அந்த டாக்ஸேஷனை குறைச்சிட்டாங்கல்ல. ஆமாங்க, இப்ப புதுசா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு இவி பாலிசி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமா இந்த டெஸ்லா மாதிரியான ஃபாரின் பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய கார்ஸை இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி செல் பண்றதுக்கான டாக்ஸேஷன் குறைஞ்சிருக்கு. அதாவது ஏற்கனவே 110% இம்போர்ட் டியூட்டியை பே பண்ணி தான் இந்தியாவில் அவங்க கார்களை இறக்குமதி செஞ்சு விற்பனை செய்ய வேண்டியதா இருந்தது. அதை இப்போ 110%ல இருந்து 15% இறக்கி இருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு சில கிளாஸஸும் வச்சிருக்காங்க. அந்த கிளாஸை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் காரை உள்ள இறக்கி வித்து கல்லா கட்டிட்டு எஸ்கேப் ஆகிற வழியை தான் பார்ப்பேன் அப்படின்னு மஸ்க் மாமா சொல்றாரு. அது எப்படி நியாயமா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்மளோட கேள்வி. சரி, முதல்ல இந்த புது இவி பாலிசி என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோமா? 30 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய கார்களை அவங்க இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணும்போது, அது இவி காரா இருக்கும்போது 110% இருந்த இம்போர்ட் டியூட்டிங்கிறது 15% குறைச்சிருக்காங்க. எஸ், டெஸ்லா கார்கள் 30 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். அண்ட் இந்த ஆஃபரை அவைல் பண்ணோம் அப்படின்னா ஒரு $500 மில்லியன் இந்தியால அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இது சுமாரா எவ்வளவு இருக்கும்னா 4150 கோடி இருக்கும். உலகத்திலேயே பெரிய பணக்காரரான இலான் மஸ்க்கு இந்த 4150 கோடிங்கிறது சும்மா அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவதா, அவங்க இந்தியாவில் விற்பனை செய்ய ஆரம்பிச்சு 3 வருஷத்துக்குள்ள லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த $500 மில்லியன் வச்சு 3 வருஷத்துல அவங்க ஃபேக்டரியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்ததா 3வது வருஷத்துல இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கார், அந்த ப்ராடக்ட்ல 25% லோக்கல் வேல்யூ அடிஷன், அதாவது லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து வாங்கின பொருட்களை சேர்த்திருக்கணும். இந்த 25% அப்படிங்கிறது 5வது வருஷத்துல இருந்து 50% பொருட்கள், அந்த காரை தயாரிக்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது இந்தியாலேயே தயாரிக்கப்பட்டதா இருக்கணும். அண்ட் இந்த 5 வருஷத்துக்கும் வருஷத்துக்கு 8000 கார்கள் அப்படிங்கிற ஒரு கேப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 8000 கார்கள் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு அவங்களால இம்போர்ட் பண்ணி விற்க முடியும். இந்த புது இவி பாலிசியில ஃபாரின் பிராண்ட்ஸான வோக்ஸ்வேகன், ஸ்கோடா, மெர்சிடஸ் பென்ஸ், ஹுண்டாய், கியா இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் கார்களை தயாரிக்கிறதுக்கு ரொம்பவும் விருப்பப்படுறாங்க. ஆனா டெஸ்லா மாதிரி புதுசா என்டர் ஆகக்கூடிய கார் பிராண்ட்ஸ் ரொம்பவும் யோசிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வெளிநாட்டில் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய காரை அப்படியே சிபியூவா, கம்ப்ளீட் பில்ட் யூனிட்டா இந்தியாவில் கொண்டு வந்து சேல் பண்ணி கல்லா கட்டிட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோட தான் பார்க்குறாங்க. ஏற்கனவே டெஸ்லா அவங்களுடைய ஷோரூமை மும்பையில் பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஆட்களை வேலைக்கு எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ இந்தியாவுக்கு டெஸ்லா வருமா இல்லையா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. இலான் மஸ்க் தான் இதுக்கு முடிவு சொல்லணும். அப்புறம் ஸ்வைப் பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்டால பாக்குறீங்கன்னா ஒரு ஃபாலோவும், யூடியூப்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு மோட்டர் மாலையோட ஸ்டே டியூன்டா இருங்க.